புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சத்தீஸ்கர், ஒடிசா மாநிலத்தில் நடந்த என்கவுண்டரில் 27 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். இதில் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயராம் ரெட்டி என்கிற சலபதியும் இறந்தார். இவர் ஒடிசா மாநில மாவோயிஸ்ட் அமைப்பின் செயலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவரை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து கொடுத்தால் 1 கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக ஒடிசா மாநில அரசு அறிவித்திருந்தது. இவ்வளவு பெரும் தொகை அவரது தலைக்கு விதிக்கப்படும் அளவுக்கு என்ன சம்பவம் செய்தார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. மாவோயிஸ்ட் சலபதி ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் மத்தியம் பைவல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு 2 அண்ணன்கள். ஒருவர் ஆந்திர மாநில பட்டுநூல் துறையில் பணியாற்றி வருகிறார். மற்றொருவர் சமீபத்தில் இறந்துவிட்டார். இவரது மகன் இன்னமும் மத்தியம் பைப்பள்ளி கிராமத்தில்தான் வசித்து வருகிறார். சலபதியின் பெற்றோர் பல ஆண்டுகளுக்கு முன்னரே இறந்துவிட்டனர். சலபதி பிறப்பதற்கு முன்பே அவரது பெற்றோரும் அந்த கிராமத்தை விட்டு சென்று விட்டதாக அப்பகுதி மக்கள் சொல்கின்றனர். சலபதியின் தந்தையும் தாத்தாவும் மதியம் பைப்பள்ளியில் பிறந்தவர்கள். சலபதியின் பெற்றோருக்கு ஒரு குடிசை வீடும் சிறிதளவு விவசாய நிலமும் இருந்துள்ளது. அதனை 70 ஆண்டுகளுக்கு முன்னரே விற்றுவிட்டு சென்றுவிட்டனர் என்கின்றனர் மதியம் பைப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். மாவோயிஸ்ட் ஆவதற்கு முன் சலபதியும் ஆந்திர அரசின் பட்டுநூல் துறையில் பணியாற்றி வந்துள்ளார். சித்தூர் அடுத்துள்ள மதனப்பள்ளியில் உள்ள பட்டுநூல் துறை அலுவலகத்தில் வேலை பார்த்துள்ளார். விசாகப்பட்டினத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. அங்கு சலபதிக்கு மாவோயிஸ்டுகளுடன் பழக்கமும் ஏற்பட்டு அரசு வேலையை உதறிவிட்டு அவர்களுடன் இணைந்தார். விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் அருணாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பின் தலைமறைவானார். அதன் பிறகு எங்கே போனார், என்ன ஆனார் என்பது பற்றிய தகவல் போலீசுக்கு தெரியவில்லை. அவரது இப்போதைய உருவம் எப்படி இருக்கும் என்பது கூட வெளிவரவில்லை. ஆனால் சலபதி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து பல தாக்குதல்களை மாவோயிஸ்ட் நடத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர் மாவோயிஸ்டுகளுக்கு திட்டம் போட்டு தரும் மாஸ்டர் மைண்டாக மாறினார். 2003இல் திருப்பதி ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரங்களை வழங்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு காரில் அலிபிரி வழியாக திருமலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென கன்னிவெடி வெடித்தது. சந்திரபாபு நாயுடு உட்பட 5 பேர் காயமடைந்தனர். அனைவரும் உயிர் தப்பினர். இந்த தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர் சலபதி. அதன் பிறகு 2008இல் ஒடிசாவில் நடந்த தாக்குதலில் 13 பாதுகாப்பு படையினர் இறந்தனர். அதற்கும் இவரே திட்டம் வகுத்துள்ளார். தொடர்ந்து 2018இல் நடந்த தாக்குதலில் தெலுங்கு தேசம் கட்சி பிரமுகர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலும் சலபதி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தபடிதான் நடந்துள்ளது. இவர் குறிவைத்தால் அது தப்பாது என்கிற நம்பிக்கை மாவோயிஸ்டுகளிடையே உள்ளது. இதனால் சலபதியை தூக்கினால் மாவோயிஸ்டுகள் நிலைகுலைந்து போவார்கள் என போலீசார் திட்டம் போட்டனர். எப்படியாவது அவரை பிடிக்க வேண்டும் என அவரை பிடித்து தருவோருக்கு 1 கோடி தரப்படும் என அறிவித்தனர். சலபதி பற்றிய எந்த தகவலும் தெரியாமல் இருந்த நிலையில் 2016இல் அவரது மனைவி அருணாவுடன் எடுத்துக்கொண்ட போட்டோ சமூக வலைதளத்தில் வெளியானது. அவரது இப்போதைய தோற்றம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பப்பட்டு பொறி வைத்து சுற்றி வளைக்கப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். சலபதி மரணத்தால் மாவோயிஸ்டுகள் செயல்பாடு இனி மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் என போலீசார் நம்பிக்கையுடன் கூறினர்.